ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மண்சட்டி சாம்பார் வைக்கலாம். நம்ம சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் நறுக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் புளி தேவையான அளவு கரைச்சி ஊற்றிக்கலாம். கரைச்சி ஊற்றி நம்ம காய் வெந்தனே பருப்பையும் புளியும் ஊற்றிடலாம். அடுத்தது நம்ம வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். பருப்பு கடைஞ்சாச்சு. தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், காய் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தாளிச்சிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு, வெந்தயம் போட்டு தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, பொரியட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான மண்சட்டி சாம்பார் ரெடிங்க. இப்போ லாஸ்ட்டில் நம்ம மல்லியில் சேர்த்து இறக்கிடலாங்க. ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மண்சட்டி சாம்பார் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.